ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா சமையல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, ரொம்ப எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு ரொம்ப அட்டகாசமாக சிப்பி காளான் வறுவல் செய்ய போகிறோம். இந்த சிப்பி காளான் வறுவல் ரொம்ப சுவையாக இருக்கும். சப்பாத்தி, ரச சாதம், சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். காரம் குறைவாக இருக்கனால குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சுவையான எளிமையான சிப்பி காளான் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். சிப்பி காளான் வறுவல் பண்ணுறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இதில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 2 தக்காளி பழம் சேர்த்துடலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிப்பி காளானை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வேக வைக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம காளான் அலசும் போது அதில் உள்ள தண்ணியே போதும். காளான் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் வேகும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கல. காளானில் உள்ள தண்ணி, தக்காளியில் உள்ள தண்ணியிலேயே இந்த காளான் சூப்பராக வெந்து வந்துடும். ஒரு 5-6 நிமிஷத்துலேயே இது சூப்பராக ரெடியாகி வந்துடும். நம்ம சேர்த்த காளான் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலால் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சோம்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளோட சிப்பி காளான் வறுவலும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சிப்பி காளான் வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான சிப்பி காளான் வறுவலை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.